நான் நம்பி வந்திருக்கேன். வாங்க 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 உட்காருங்க. அடியே ராஜலட்சுமி, யாரு வந்திருக்கா பாருங்க. ராஜலட்சுமி, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆமா, நீங்க இப்படி கல்யாண தேதி தள்ளி போட்டா மாப்பிள்ள வரத்தான் வருவார். நீ போய் காஃபி எடுத்துன்னு போ. இந்தாங்கோ. ஏய், அங்க பாரு அந்த பாய் என்னமா அலையறான்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்தை இப்படிதான் தள்ளி போட்டா நான் என்னமா அலைஞ்சேன். மாமனா இருக்க மாப்பிள்ள தப்பாம வந்திருக்கா. பஷமா மாட்டின்னு விட்டேன். நீ காஃபி எப்படி கொடு, ஓரமா நின்னு வேடிக்கைய பாரு. பரீட்சை பேப்பர் திருத்தத்துக்காக மெட்ராஸ் வந்தேன். சாயங்காலம் பொழுது போலியேன்னு பீச்சுக்கு போயிருந்தேன். பீச் பூட்டி இருந்தது. வந்ததுதான் வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு. காஃபி காஃபியை சாப்பிடுங்க. யாரோ நினைக்கிறா. யாரும் இல்ல, வச்சலாதான். அலைஞ்சா யாருகிட்ட விடுறீங்க? ஆகஸ்ட் மாசத்துல எதிரா பரீட்சை பேப்பர்லாம். இப்ப பாரு என் வேலைய. நான் உங்களையும் மாமியையும் மட்டும்தான் பார்க்க வந்தேன், வேற யாரையும் வச்சலா ஏமா அங்கேயே நிக்கிற? பொதுவா வர. மாப்பிள, உங்களுக்கு வைர மோதிரம் போடணும்னு உங்க அப்பா சொன்னார். ஆனா உங்க நிறத்துக்கு எடுப்பா என்ன இனிஷியல போட்டு ஜோரா ஒரு தங்க மோதிரம் போட்டலாம்னு. வைர மோதிரம் தான். வச்சலா ஆசைப்படுறா மாப்பிள. வச்சலா ஆசைப்படுறாளா? அப்படியே செஞ்சிருங்கோ. மாப்பிள, உங்க அப்பா உங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர சொன்னார். ஸ்கூட்டர்லாம் சிட்டி லைஃப்க்கு தான் லாய்க்கு மாப்பிள. லால்குடிய வரப்புல ஓட்ட முடியுமா? உழைப்பாளையின் சின்னம் அட்லாஸ் சைக்கிள். எனக்கு அட்லாஸ் சைக்கிள் தான் வேணும். அது லேடிஸ் சைக்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூட்டர் மாத்திரம் வாங்கிடாது. ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க, நான் பண்ண கற்பனை எல்லாம் பஞ்சர் ஆயிடும். அசப்புல பார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கு. ஜெய் ஹிந்த். ஜனவாஸ்தன்னைக்கு கண்டிப்பா காணாத போக மாட்டேன். ரெமான் ஷூட்டிங்ல தான் வருவேன். நீங்க மட்டும் ஜனதா சூட்ல வந்தேன்னா ரேமன்ஸ் எல்லாம் கிட்ட நிக்க முடியுங்கிற. வாங்கிக்கோமா, அத கொண்டு போய் நறுக்கி எல்லாருக்கும் கொடு. அப்புறம் வத்சலா ஆசைப்படி ஜனதா சூட்லயே வரேன். அப்புறம் மாப்பிள, வத்சலா ஆசைப்பட்டான்னு எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஆனா கல்யாணத்தும் போது வத்சலாவை மட்டும் மாத்திராதே. மாப்பிளைக்கு எப்பவும் தமாஷ். வந்து வந்து வத்சு வத்சு ஆகுது, கொத்சு ஆகுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீ உள்ள போடு. எங்கடி வாங்க அம்மா? மாப்பிள, நீங்க வாங்க, நான் உங்களை ரயில் ஏத்தி விட்டுறேன். கட்டை திருப்பி கொடுத்துறேன். இந்த பாரு உள்ள உதைக்கிற குதிரையை விட சுமக்கிற கழுதைதான் உசத்திய. ஆனா உள்ள வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் துட்டு ஆசைதான். ஆனா நல்ல மனுஷனுப்பா, வசதியான இடம். உன்னை நல்லா பாத்துக்கு வந்தீங்க உள்ள. நம்ம ஊரு சாம்பு இருக்கு, நம்ம நிலத்தை விலை பேசிட்ட. பணத்தை வாங்கிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வர சொல்லியிருக்காவ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் பக்கத்து விட்டு முத்தியாளு பாட்டிய துணைக்கு வச்சுக்க. இந்தாப்புல அந்த துண்டிய பையன் எடுத்து கொடு. இந்தாப்புல காலையில மூடுற பனியும் கன்னி பொண்ணு விடுற கண்ணீரும் ஒண்ணுதான் புள்ள. சூரியன் வந்தா பனி மறையுது, உனக்கு ஒரு புருஷன் வந்தா மறைஞ்சிடும். தைரியம் ஆயிரும்ல. நான் வரட்டுமா? நீங்க திருவள்ளிக்கேணில வரேன். நீங்க தானே மிராசா சீனிவாசன்? ஆமா. என் பேரை கேட்கவே இல்லையே. நான் தான் முன்பக்கமா வரத்துக்கு பதிலா பின்பக்கமா வந்துட்டேன். எவ்வளவு மாடு, எவ்வளவு பெரிய வீடு, அத்தனையும் உங்களுக்கே சொந்தமா? ஆமா. நான் ஏன் வந்தேன்னு கேட்கவே இல்லையே. முதல்ல வேர்த்தத்தை சாப்பிடுங்க, வயிறு கொஞ்சம் குளுந்தா போல இருக்கும்.
வெள்ளி சொம்பு, வெள்ளி டம்ளர், அத்தனை சுத்தமான வெள்ளியா? வெள்ளிதான். ஏன் கேக்குறேன்? நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவனா? நாட்டுல ஏமாத்துறவளும் ஜாஸ்தி, ஏமாறவளும் ஜாஸ்தி. இந்த ராஜமன்னார்னு ஒருத்தர். ஆமா, அவர் எனக்கு சம்மந்தி ஆக போறார். அவரை பத்தி என்ன என்னன்னா இது? என்னடி? கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போறேன்? இப்படி பொறுப்பு இல்லாம படுத்துட்டு இருக்கேளே. என்ன பண்ண சொல்ற நீ? என்னப்ப என்ன நான் எழுந்து இப்படி உட்கார்ந்துட்டா உடனே பணம் கிடைச்சிடுங்கிறியா நீ? நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேளே. சொல்லுடி. என் காத்துல எனக்குன்னு கொடுத்திருக்க ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதான் அண்ணா. இத வித்தாவது நம்ம பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சிருங்கோண்ணா. அதுக்கப்புறம் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுள்ளாண்ணா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன கையாளாதவன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் பேர்ல இருக்க இந்த வீட்டை மாத்திரம் விற்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்டி இந்த வீட்டை நம்பி நிச்சயதார்த்தம் பண்ண, கல்யாணத்தையும் எனக்கு பண்ண தெரியும் போட்டே. என்னென்ன பண்ண போறேன்? என்ன எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். இது வரைக்கும் சின்ன லெவல்ல ரொட்டேட் பண்ண, இப்போ ஒரு பெரிய ரொட்டேஷனா பண்ணணும். மரம் வச்சுவன் தண்ணி ஊத்துவான் போடின்னு. வாங்க. ஏங்க இங்க நல்ல சிலை கிடைக்குங்க சார். சார், அந்த பையன் எங்க வச்சுட்டு டோக்கன் வாங்குங்க. ஏன் பணம் இருக்கிற பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படியா சேலை வாங்குறது? என்னங்க, முதல்ல அந்த பையன் வச்சுட்டு டோக்கன் வாங்குங்க. டோக்கன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். உன் சேலையை வேணாயா? அண்ணே, இந்த மாதிரி பை தானே வாங்கிட்டு வச்சுனீங்க? ஆட இந்த பைய இல்லடா, இந்த மாதிரி ஜிப். என்னவே சுத்த விவரம் புரியாத ஆளா இருப்ப போல இருக்க. பட்டணத்துல எங்க போனாலும் பைய புடுங்குறானுவ. துணி கடைக்கு போனா பைய புடுங்குறானுவோ, நகை கடைக்கு போனா பைய புடுங்குறானுவோ. ஒரு வேளை பையில பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமோ? அப்ப இன்னைக்கு ரேஸ்ல எந்த குதிரை வருது? இத பாத்தியா? இந்த பை நிறைய ரேஸ் புத்தகம் தான். நேத்து ராத்திரில இருந்து கணக்கு போட்டு வச்சிருக்கேன், எந்த குதிரை ஜெயிக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஜாக்பாட் எனக்கு தான். அப்ப இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தான், கொண்டாடிடுவோம். தம்பி, எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. என்னையா எல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? பட்ட பகலையில சங்கிலி எடுத்துக்கிட்டு போறேன், உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ என் பைய, ஐயோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.